Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தனியார் நிறுவனம் சோலார் பேனல் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லை தரப்பட்டியில் விவசாய நிலத்தில் தனியார் சோலார் பேனல் மின் நிலையம் அமைப்பதால் விவசாய நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகுவதாகவும் நுரையீரல் புற்றுநோய் சுவாச பிரச்சனை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் விவசாய நிலங்கள் அழிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சோலார் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், விவசாய நிலங்களை பாதிக்கும் சோலார் வேண்டாம், மக்களை பாதிக்கும் சோலார் வேண்டாம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஓடாக்கநல்லூர் கிராமத்தில் வயல்வெளிக்கு செல்லும் சாலை சேதமடைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். போக்குவரத்திற்கு லாயக்கற்று சிதிலமடைந்து கற்கள் பெயர்ந்துள்ளதால் சாலையில் செல்லும் வாகனங்கள் பழுதாகும் அபாயம் உள்ளதாகவும் புதிய சாலை அமைக்க கடந்த 3 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியாத திமுக ஆட்சியில் உரிய சாலை வசதியின்றி பொதுமக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் மழை பெஞ்சிட்டா எங்களால் ஒரு உரம் எடுத்து போக முடியல, அறுவடை பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் பிடிஓ எல்லாத்தையும் மனு கொடுத்துட்டோம். முதலமைச்சர் முகாம்லையும் போய்ட்டு சொல்லிட்டு வந்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நெல் அறுவடை பண்ண நெல்லை கூட வியாபாரி உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே தண்ணியிலே கடந்து ரொம்ப வீணாக போயிடுது. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இந்த ரோடை 4 கிராமத்துக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அவ்வளோ விவசாயம் கஷ்டப்படுறோம். நெல் எல்லாம் வீணாக போகுது. சீக்கிரமாக எங்களை ரோடை போட்டு கொடுங்க. கன்னியாகுமரியில் போலி பார்க்கிங் ரசீது கொடுத்து பணம் வசூல் செய்த இருவரை ஏவல்துறை விடுவித்ததாக புகார் எழுந்துள்ளது. ஐயப்ப பக்தர்களின் வருகையால் கூட்டம் அலைமோதுவதை பயன்படுத்தி முருகேஷ், கணேஷ் ஆகிய இருவர் போலி பார்க்கிங் ரசீது வழங்கி வசூலில் ஈடுபட்டனர். இருவரையும் பிடித்து ஏவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் விடுவித்ததாக தகவல் வெளியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் விடியாத அரசின் ஏவல்துறை மோசடி பேர் வழிகளை தானும் பிடிக்காது, பிடித்து கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்காது என சாடுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி பழுதடைந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாம்பாக்கம் பகுதியில் குறுகலான சர்வீஸ் சாலையில் சென்ற கண்டெய்னர் லாரி பழுதடைந்து சாலை நடுவே நின்றது. இதனால் மாம்பாக்கத்தில் இருந்து சுங்குவார் சத்திரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விடியாத திமுக ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறையில் பணியாளர் பற்றாக்குறை நிலவுவதால் கடும் நெரிசலில் சிக்கி திணறுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோயில் தங்கத்தேர் பாரம்பரிய முறைப்படி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. ஏகாம்பரநாதர் கோயிலில் ஏற்கனவே பெரிய மரத்தேர், தென்னிந்தியாவிலேயே பெரிய வெள்ளித்தேர் உள்ள நிலையில் தங்கத்தேர் அமைக்கும் பணி சங்கரமடம் பக்தர்களுடன் சேர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 25 அடி உயரம், 10 அடி அகலம், 13 அடி நீளம், 600 கிலோ எடையில் 5 அடுக்குகளுடன் தேக்கு மரத்தேர் செய்யப்பட்டு அதில் 2 டன் தாமிரம், தங்க முலாம் பூசப்பட்டு தங்கத்தேர் உருவாக்கப்பட்டு ஓரிக்கை மகா பெரியவர் மணி மண்டபத்தில் பாரம்பரிய முறைப்படி கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது.